நேற்றும் கூட யாழ்ப்பாணத்தில் நாங்கள் எங்களுடைய வேட்பு மனுக்கள் 17 பிரதேச சபைகளுக்கு முன்வைத்திருக்கின்றோம். அந்த 17 சபைகளும் எந்த ஒரு சபையும் எந்த ஒரு நபரும் நிராகரிக்கப்படாத ஒரே ஒரு வேட்பு மனு பத்திரம் என்றால் வேறு யாருமல்ல, தேசிய மக்கள் சக்தியின் வேட்பு மனு மாத்திரமே. ஆனால் நீங்கள் வாயால மட்டும்தான் வடமாகாணத்துக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் செயல்பாடு இருந்திருக்கே தவிர 6 மாத ஆட்சி காலத்திலே நீங்கள் 6 மாத ஆட்சி கால பகுதியிலே நீங்கள் எதுவும் இதுவரைக்கும் செய்யவில்லை. வடகிழக்கு அபிவிருத்தி என்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நாங்கள் 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த யுத்தத்தின் பொழுது சகலதையும் இழந்த மக்கள், அபிவிருத்தியும் இழந்த மக்கள். அந்த அபிவிருத்தியும் இழந்த மக்களுக்கு நாங்கள் அபிவிருத்தியை பெற்றுக் கொடுப்பது எப்படி என்கின்ற போது இன்றைக்கு நான் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். விசேடமாக இன்றைக்கு நாங்கள் இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு முன்பு எங்களுடைய ஜனாதிபதி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டில் கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்து அதன் மூலமாக இந்த நாட்டின் அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்பட வேண்டும். அதில் விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்களுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு விசேடமாக இன்றைக்கு நாங்கள் வடக்கை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையில் குறிக்கட்டுவால் பாலத்தை மீள் புனரமைப்பதற்கான வேலை, வட்டுவாகல் பாலத்தை புனரமைப்பதற்கான வேலை, பரந்த கெமிக்கல் இல்லாது போயிருக்கின்றது, பரந்தல் கெமிக்கலை மீள கட்டியெழுப்பதற்கான செயற்பாடு, அதே போன்று ஒட்டிச்சுட்டான் பிரதேசத்தில் இருக்கின்ற ஓட்டு தொழிற்சாலையை மீள புனரமைத்திருக்கின்றோம். கடந்த வாரம் அதை திறந்து வைத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இம்மாதம் 29ஆம் தேதி உப்பளத்தை மீள திறந்து வைத்து, அது மாத்திரமல்ல குறிஞ்சா தீவு என்கின்ற உப்பளத்தை மீள புனரமைப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, KKS பிரதேசத்தில் மிக நவீன முறையில் தொழில் வலயம் ஒன்றை உருவாக்குவதற்கு அதற்கான ஏற்பாடுகள். அது மாத்திரமல்ல, விசேடமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்றால், முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் 20க்கு அதிகமான புதிய முதலீட்டாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வந்து தாங்கள் நிச்சயமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை கட்டி எழுப்புகின்றோம் என்று உத்தரவாதத்தை தந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, பருத்தித்துறை அதே போன்ற விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு எங்களுடைய விசேடமாக அந்த பருத்தித்துறை பிரதேசத்தில் இருக்கின்ற கடற்கரை பிரதேசம் இன்றைக்கு முற்றாக அழிக்கப்பட்டிருக்கின்றது, ஒழிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிரதேசத்தை மீள கட்டி எழுப்புகின்ற நடவடிக்கைக்கு அங்கு இருக்கின்ற தமிழ் தோழர்கள், அது மாத்திரமல்ல தமிழர்கள், பல தமிழர்கள் முன் வந்திருக்கின்றார்கள். தாங்களுக்கு இல்லாது போயிருக்கின்ற இந்த கடற்கரை பிரதேசத்தை கட்டி எழுப்புவதற்கு தாங்களே நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம் என்று. அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு விசேடமாக பருத்தித்துறை பிரதேசத்தில் கரையோர பிரதேசமான அந்த விகுதியை புனரமைப்பதற்காக இது நாள் வரைக்கும் வல்வெட்டி துறை பிரதேசத்திற்கு யாருமே கை வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த பிரதேசம் என்பது பிரபாகரனின் பிறந்த ஊர் என்று. ஆனால் இந்த முறை விசேடமாக இன்றைக்கு பெருந்தெருக்கள் அமைச்சின் கீழ், விசேடமாக எங்களுடைய பிமால் ரத்நாயக்க அமைச்சரின் கீழ் இன்றைக்கு அந்த விகுதியும் புனரமைக்கப்படுகின்ற, இன்றைக்கு விசேடமாக யாழ்ப்பாணத்துக்கு பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான அடிக்கட்டுமான வேலைகளை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம். அவ்வாறான வேலைகள் செய்கின்ற போது ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து அவர்களுக்கு வேறு விதமான விமர்சனங்கள் எதுவுமே கிடையாது, அதனால் எங்களை பார்த்து ஊளையிடுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த ஊளைகளை கண்டு நாங்கள் ஓடி ஒதுங்க போவதில்லை. ஏனென்றால் மக்களான எங்களுடைய பக்கம் இருக்கின்றது. நேற்றும் கூட யாழ்ப்பாணத்தில் நாங்கள் எங்களுடைய வேட்பு மனுக்கள் 17 பிரதேச சபைகளுக்கு முன்வைத்திருக்கின்றோம். அந்த 17 சபைகளும் எந்த ஒரு சபையும் எந்த ஒரு நபரும் நிராகரிக்கப்படாத ஒரே ஒரு வேட்பு மனு பத்திரம் என்றால் வேறு யாருமல்ல, தேசிய மக்கள் சக்தியின் வேட்பு மனு மாத்திரமே. அதனால் இம்முறையும் வாழ்ப்பாணத்தில் நாங்கள் வெற்றி கொடியை நாட்டப் போவது தவிர்க்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு அந்த மக்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைத்துகின்றேன். நன்றி, வணக்கம். மீன்பிடித்துறை அமைச்சருடைய உரைக்கு பிறகு பேச கிடைத்தது மகிழ்ச்சி அடைகின்றேன். கௌரவ
மீன்பிடித்துறை அமைச்சர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராகும் நிலையிலே சில கருத்துக்களை கூறிக்கொண்டு போகின்றார். கௌரவ அமைச்சருக்கு சொல்ல வேண்டும், வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே வடக்கு கிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்புமனுகளும் எதுவுமே நிராகரிக்கப்படவில்லை. மன்னாரிலே மட்டும் உண்டு, அதுவும் நீதிமன்றத்துக்கு செல்ல போகிறோம். தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல, இலங்கை தமிழரசு கட்சியும் யாழ் மாவட்டத்தில் அனைத்து வேட்புமனுகளையும் நாங்கள் எங்களுடைய தாக்கல் செய்த வேட்புமனுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதே போல நாங்கள் அனைத்து சபைகளிலையும் ஆட்சி அமைப்போம். ஏனென்றால் இந்த தலைவர் பிரபாகருடைய பெயரை கூட உச்சரிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறீங்கன்றதை வாழ்த்துறோம். தேர்தல் வெல்ல வேண்டும்ன்றதுக்காக அவருடைய ஊரை பெட்டின்னு சொல்லி அதையும் சொல்றதை வாழ்த்துறேன் நான் உங்களை. ஆனால் நீங்கள் வாயால மட்டும்தான் வடமாகாணத்துக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் செயல்பாடு இருந்திருக்கே தவிர 6 மாத ஆட்சி காலத்திலே நீங்கள் 6 மாத ஆட்சி கால பகுதியிலே நீங்கள் எதுவுமே இதுவரைக்கும் செய்யவில்லை என்றதை நாங்கள் சொல்றோம். மிக முக்கியமாக எங்களுடைய வடமாகாணத்தை எதுவுமே நீங்கள் செய்யவில்லை, நீங்கள் செய்ய போவதும் இல்லை, நீங்கள் செய்யவும் இல்லை, செய்ய போவதும் இல்லை. மக்கள் உணர்ந்து விட்டார்கள். பட்டலாந்த கமிஷனை பற்றி பாராளுமன்றத்தை சமர்ப்பித்த நீங்கள் பர்ணகம கமிஷன், LLRC ரிப்போர்ட், உடலகம கமிஷன்ல வெளியே செல்கிறார் அமைச்சர். இந்த உடலகம கமிஷன் ஓடி போறார் அமைச்சர் வெளியிலே. உடலகம கமிஷன் இதிலே கொல்லப்பட்ட தமிழ் மக்களை பற்றி இந்த சபையிலே ஒரு வார்த்தை கூட முன்வைக்க தகுதி இல்லாதவர்கள் இன்று சபையை விட்டு ஓடி செல்றார்.